டே 21க்கு காலையிலே வந்து எங்கள் மம்மி ரைஸு சாதம் அதுக்கப்புறம் பொரியல் ரசம் எல்லாமே காலையில் ரெடி ஆயிடுச்சு. பட் வந்து நான் வந்து தோசை தான் சாப்பிட்டேன். தோசையும் அது கூட மதியானத்து தொட்டுக்கு வச்சுருந்தேன். இந்த மாதிரி கோவக்காய் எடுத்துக்கிட்டேன், பொடி வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். அண்ட் ஆஃப்டர்நூனுக்கு லஞ்சுமே இந்த மாதிரி காலையிலே ரெடி பண்ணதுனால கொஞ்சம் எர்லியராகவே லஞ்சுமே சாப்பிட்டேன். கோவக்காய் பொரியல் அண்ட் வந்து அப்பளம், இந்த மாதிரி சுண்டைக்காய் வத்தல், கொஞ்சம் தக்காளி ஊறுகாயும் இருந்தது. இன்றைக்கி நிறைய அப்பளம் ஊறுகாயெலாம் நேற்று மளிகை சாமான் வாங்கிட்டு வந்ததுனால எல்லாத்தையுமே எடுத்து வச்சு இன்றைக்கே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் நேற்று மளிகை சாமான் வாங்க போகும்போது கொஞ்சம் ரெடிமேட் பரோட்டா அங்கே கண்ணில் பட்டுச்சு. எப்போவுமே இந்த மாதிரி வாங்க மாட்டோம். சடனாக எங்கள் மம்மி எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது பரோட்டா, ஈஸியாகவே செய்ய முடிஞ்சது. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து சாப்பிட்டு பார்த்துருந்தோம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்தது, உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா சாஃப்டாகவும் இருந்தது. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நாங்கள் வீட்டிலேயே மஷ்ரூம் கிரேவி வச்சு சாப்பிட்டோம். நல்லாவே இருந்தது. என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்லை.